நான் இன்னைக்கு செய்ய போகிறது ப்ரான்ஸ் புலாவ். ப்ரான்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், அது இல்லாமல் பெப்பர் பவுடர் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரான்ஸ் புலாவ். ப்ரான்ஸ் புலாவுக்கு தேவையான பொருட்கள் 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. இது வந்து நம்ம 3 டம்ளர் ரைஸுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கோம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஏலக்காயும் சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன். இது ரெண்டையுமே வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு. அதே மாதிரி இதுக்கு வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பிரியாணி மசாலா. இது வந்து தாளிக்கிறப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பிரிஞ்சி லீஃப் வந்து ஒரே ஒரு இலை, பட்டை 1, லவங்கம் 5, 2 ஏலக்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். 300 கிராம் வந்து பாசுமதி அரிசி வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாம். புதினா இலை, ஆறு சின்ன வெங்காயம், வரமிளகாய் 2, இதையும் நான் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு, பட்டை, ஏலக்காய், சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் என்னென்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைக்கிறப்ப வந்து இலை இதோட கம்மியாக இருக்கிறப்போ ஒன்று திப்பி அரைப்படுங்கிறதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். அதாவது புதினா, சின்ன வெங்காயம், பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம வந்து இறால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிட்டோம். இதனால் நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த டைமுக்குள்ளே நல்லா ஊற டைமுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதையும் நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இறா வந்து ஊற வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் கூட வந்து சேர்த்துறப்ப பத்தாது, நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போது
10 minutes ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வர டைமுக்கு நம்ம இப்போ அரிசியும் போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து 3 டம்ளர் வந்து ரைஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து புலாவ் வந்து உதிரி உதிரியாக வரும். 1 2 3 இப்போ நம்ம 4 ஊற்றிக்கலாம். போதும். சால்ட் வந்து கொஞ்சமாக பத்தலை. நம்ம இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் வந்து நான் ஹை ஃப்ளேமில் விட்டேன். லோ ஃப்ளேமில் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸில் இந்த புலாவ் வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கனாவே தெரியும். இதுக்கு வந்து ரைஸ் குக்கரோ எதுவுமே தேவையில்லை. அரிசி மட்டும் நல்லா ஊறினாவே போதும். நல்லா மூடி வச்சுருங்க. ப்ரான்ஸ் புலாவ் வந்து ரெடி ஆயிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ப்ரான்ஸ் புலாவ் ரெடி. நான் ப்ரான்ஸ் புலாவ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.